சார். உட்காருமா. என்னத்த பண்ணியா? சரி, உங்ககிட்ட காமெடி ஸ்கிரிப்ட் இருக்கா? நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நீ படிக்கவே கூடாது என்று நாங்குநேரியில் ஒரு மாணவனின் கைகள் வெட்டப்பட்டனவே, அந்த வெட்டப்பட்ட கைகளை நேரில் வரவழைத்து நெய்யும் பொய்யும் கலந்து ஊத்துற போல, தம்பி நீ இன்னும் படி, பெரியாரை படி, அம்பேத்கரை படி என்று இது சரியில்லை, இது சரியில்லை, ஏமா இங்க பாரு, இவன் பண்ற சரியில்லை, இவன் சரியான பிராட் நம்பாத. ஒண்ணும் சொல்ல, நாங்குநேரி மாணவன் சின்னது. அவர் தனியா பேசினாரா? என்ன பேசினாரு? கேட்டுக்க. ஆல் தி பெஸ்ட். நடிகர் விஜய் என்ன சொன்னாரு? அவரு உன்கிட்ட சம்பவம் தொடர்பா பேசினாரா? என்ன உங்ககிட்ட பகிர்ந்துட்டாரு? சம்பவத்தை படி பேசுறாரு. புரிஞ்சதா? பேசுற எதுவும் ஆல் தி பெஸ்ட் படி, பெரியாரை படி, அம்பேத்கரை படி என்று நம்மளுடைய ஐப்பெரும் தலைவர் கொள்கைகளை, நம்மளுடைய எல்லா கொள்கைகளையும் உள்வாங்கி இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. என்னை செயற்குழு உறுப்பினரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு உங்களதான்ப்பா. என்ன ரியாக்ஷன் இது? அது தெரியாம தான்டா நான் பல வருஷமா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா ஐயா, நாங்க என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றோம்? இங்க கமலுக்காவது சொன்ன கொள்கை புரியல, இங்க கொள்கையே இல்ல. விஜய் கட்சியோட ஒரு கொள்கை சொல்லுங்க. நான் தான் சொல்லுவேன். சொல்றாரு கேட்டுங்க. தளபதி மட்டும் நினைங்க, தளபதி மட்டும் யோசிங்க. அடங்கொம்மால ஏன் இப்படி பாக்குறாரு? நிறைய பேர் சொல்றாங்க இவர்கள் எல்லாம் ரசிகர்கள் கூட்டம். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை ஸ்டார்டிங்லயே ஒரு சேசிங் சீனு. டேய், நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? குடிகார பைய இன்னைக்கு குடிச்சிருக்கானே, இன்னும் என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. அடுத்து அவங்க களத்துல என்ன செய்ய போறாங்கன்னு பாருங்க. லைன்ல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. இல்லையா, இந்த விஜய் கட்சி பசங்க எல்லாருமே ரொம்ப 2K கிட்ஸ். அவங்க எல்லாருமே கையில போனோட தான் இருக்காங்க. நீ இந்த மத்த கட்சியை டீல் பண்ற மாதிரி அவங்கள்ட்ட போய் பேசாத, உன்ன ஒரு வாரத்துல முடிச்சுட்டுவாங்க. நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. விஜய பத்தி யாராவது ஏதாவது பேசினாலே கமெண்ட் போடுறதுக்கு வந்துருவாங்க, கேவலமா பேசுறது. எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? இப்ப சீமான் சிக்கி இருக்காரு. அக்குவார வச்சு ஊம குத்தா குத்துவாங்க. 18 வயசுக்கு இள உள்ளவங்க இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. ஏண்டா ரோஸ் மில்க்? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. இது ஏதோ சோசியல் மீடியாவில் கம்பு சுத்தம் வந்த கூட்டம்லாம் நினைச்சிடாதீங்க. சொசைட்டிக்காக வாழேந்தி நிக்க போற கூட்டம். நம்ம மண்ண பாரு. டேய் என்னன்னு பாரு. டேய் என்னன்னு பாரா. டேய் என்னன்னு பாரு. ஏன்டா இப்படி பயந்து சாகுறீங்களோ? டேய் விஜய் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி இந்த தூக்குல தொங்கிட்டு இருக்கான். மனுஷனாலே நீ ஒரு மனசாட்சி ஒன்று இருக்கா? யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? விஜய் முதலமைச்சர் ஆகணும் தூக்குல தொங்குறவன் இளம் மாவட்ட செயலாளரா? ஏன்னா இப்படி ஒரு கேவலமான ஐடியாவை எப்படிடா நீங்க யோசிக்கிறீங்க? ஏன்னா உலகத்திலே யாரும் செய்யாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன். உலகத்திலே யாரும் செய்ய முடியாததை நான் செஞ்சுட்டு இருக்கேன். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழேந்தி நிக்க போற கூட்டம். எஸ்,
ஏய் களிமண் மண்டையா அங்க பார் எனக்கே சிரிப்பா இருக்கு. அரசியல் வாழைந்து நிக்க போற கூட்டம். எஸ் This is a mass gathering, not for cash. அப்ப புரியல உங்களுக்கு நான் சொல்றது. ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களா மாத்தியாச்சு, அரசியல் படுத்தியாச்சு. இன்னும் வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட வேண்டியதான் பாக்கி. நாங்க ரெடியா விரல வச்சுட்டு வெயிட் பண்றாங்க. விடாமுயற்சி திரைப்படம் ஓடிய தியேட்டரில் தாவேகா கொடியுடன் ஆட்டம் போட்ட இளைஞர்களை அஜித் ரசிகர்கள் விரட்டி அடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. எங்க டெய்லி மக்கள் இங்க தமிழ்நாட்டுல போராடிட்டு தான் இருக்காங்க. அங்க கொடியத்துக்கு போய் நின்று கூட ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். அதை விட்டு தேட்டருக்கு போய் செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கானுங்க. உனக்கு வெக்க இல்லையாடா? நான் குட்டி ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களா மாத்தியாச்சு, அரசியல் படுத்தியாச்சு. சூப்பர் பிளடி முட்டாள் அங்க பாரு. தமிழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அலுவலகம் அருகே விஜயை வரவேற்பதற்காக வைக்கப்பட்டுள்ள 80 அடி உயர பெரிய பேனருக்கு தவைக்கவினர் பாலாபிஷேகம் செய்தனர். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை அவன் இருந்து போன நாள் தாரியம் கட்டி பிடிச்சி படத்துக்கிட்டே இத பாக்குறவன், உலகத்துல பாக்குறவன் இந்த இனக்கூட்டத்தை கேடு கட்ட நினைக்க மாட்டானா? என்னங்கடா விளையாடுறீங்களா? இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. அந்த உதல போய் உட்கார்ந்து படம் எடுத்துட்டு வருது. பைத்தியக்கார கூட்டம் நினைக்க மாட்டானாடா? ஐயா பைத்தியங்க. முன்னோக்கி போற மாதிரி தெரியல, பின்னோக்கி அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஈரோடு கிழக்கு தேர்தல் கூட நம்ம சந்திக்கல, எந்த தேர்தலையும் சந்திக்கல. இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு எங்களுக்கு நேரமே கிடையாதுங்க. முதல்ல நேரம் இருந்தா தானே போட்டியிட முடியும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டது. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். என்ன பாக்குற? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு பேஸ்மெண்ட் கொடுக்கல சார். அந்த தைரியம் சீமானுக்கு இருக்க தைரியம் விஜய்க்கு இல்லையே சார். தைரியத்தினுடைய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கிறார். அவர் தான் நம்பர் 1. நீங்க எப்படி தைரியம் எப்படி நீங்க சொல்லலாம்? ஏன்டா நீ காமெடி மேல காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரியான காமெடிகள்லாம் சீரியல்ல மட்டும் தான் கிடைக்கும், படத்துல கூட வர மாட்டேங்குதுடா. உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான். ஆனா ஒட்டுமொத்த கோமாளி இங்கதான் நான் பாக்குறேன். எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது, சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார். சிறைகளை பார்த்து பயப்படுறவர்களை நாங்கள் சிறையும் செல்வோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம். அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் சென்றால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்ததை தொடர்ந்து தாவேகாவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். சிறையும் செல்வோம், சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம். தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். போயிட்டானா? போடா, 10 பேர் வந்தாலும் நின்னு அடிப்பான்னு எப்பயோ போயிட்டான். ஐயோ 10 பேர் வந்தாலும் நின்ன இடத்துல ஒண்ணு கடிப்பான்னு சொன்னேன். நீ தப்பா பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு இனம் கேளிக்கைகளையும் பொழுதுபோக்குகளையும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. தோத்து போன அரசியல் பேசுற விடியான்றது அப்படின்பாங்க. போகாதே போகாதே என்னவனே, போனா உள்ளதும் போயிடும் என்னவனே. நான் எப்படி தோத்து போனேன் என்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அறிவு கட்டவன உன் அறிவுரையை கேட்க வந்த அறிவுல படுத்திருந்தாலும் உனக்கு தெனாவட்டு போல இல்ல. இதை விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன். அந்த ஃப்ளைஓவர் மேலெல்லாம் ஆளு நின்னாங்க. எவனை பார்த்து தெருவில் நிக்கிறவங்க? நான் சைதன்ய ரதத்திலேயே வந்தவன். ஐயம், ரதம் என்னாச்சு? புரிந்து கொண்டது. ரசிகர்கள் வேறு,
வாக்காளர்கள் வேறு. இப்ப நான் ரோகி ஆயிட்டேன். சரி சரி, சில்லற ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு போ. வச்சாடா ஆப்பு வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். 20 வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். புடிங்கிருப்ப போட. அந்த அம்மா மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்தா இன்னைக்கு இந்த 2 தொடர் நீங்களும் கட்சியை ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. அம்மா நானா, அம்மா அம்மா நானா, அம்மா அம்மா நானா. India's most renowned and respected political strategist, the mastermind behind numerous campaigns, pioneer in shaping the narrative of Indian politics, Mr. Prashant Kishore அவர்களுக்கு. ஏய் முத்துன மூஞ்சி, என்ன பயங்கர ஆவாசார் இது? யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம்? இவரு தெரியாத இங்க வந்துட்டாரு, பெரிய ஆக்டர். ஓ, யூபியில் பெரிய ஸ்டேட்டில் 403 தொகுதி. பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கூட்டணிக்கு வேலை செய்த அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 7. அன்னைக்கு விழுந்த காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் யூபியில் எந்திரிக்கல. அதற்கு முந்தைய தேர்தலில் 224 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த சமாஜ்வாடி கட்சி பிரசாந்த் கிஷோர் வேலை செய்த அந்த தேர்தலில் பெற்ற எண்ணிக்கை வெறும் 47. தலைவரை நோக்கி, எங்கள் தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வருவது ஒரு இயற்கை. இதுல என்ன தவறு இருக்கிறது? பாத்திரமாவே மாறிடுவார் சார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு ஒரு பைட்டி மூஞ்சி வச்சு மட்டும் இல்ல, ஒரு சைன் போட சொல்றாங்க. அதுக்கு நான் போட மாட்டேன்னு அவர் சொல்றாருன்னா இது கொள்கை கூட்டணியா, கொள்கை முரண் கூட்டணியா? எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், இது பண்ணலாம். என்ன பண்ணா கீதா போகாத. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். என் மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியாது. ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோர் சொன்னாதான் உனக்கு தெரியும். என்ன அது கூமுட்டியா இருக்கு? தக்காளியை வாச்சும் பாப்போம். ரொம்ப அழகா சொன்னாங்க. திமுக அதிமுக கூட இந்த தேர்தலில் எப்படி அணுகலாங்கிறதுக்காக தான் பிரசாந்த் கிஷோர் சூழ்நிலாம் கூட்டு வந்தாங்க. ஆனா விஜய்க்கு கட்சி நடத்தவே ஜான் ஆரோக்கியசாமி தேவைப்படுறாரு. என்னங்கிறாரு? அழுகின தக்காளியை வச்சிருக்கேன். வியூக அமைப்பு எங்க தலைவருக்கு வேணா கேட்டுக்கொள்வாரே தவிர நாங்கள் அதை கடைபிடிக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஓகே, இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் அவரை எதிர்க்கிற அவனே ஒத்துக்கிறானா? விடு விடு. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை அடிச்சு கை வலிக்குது. அவர் சீமான் பேசிட்டவர்னா அவருக்கு திருப்பி பதில் சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்களா? நாங்க பதில் சொல்ற அளவுக்கு அவங்க அவ்வளவு பெரிய கட்சிலாம் கிடையாது. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சு உங்களுக்கு 15 to 20% வாக்கு வங்கி தமிழகத்துல இருக்கு. என்ன? சஞ்சய் ராமசாமி யாரு? யாருக்கிட்ட விடுற? ஒரு டீம் பணம் வாங்காம சர்வே பண்ணிட்டாரா? அவரு தமிழ்நாட்டில் விஜய்க்கு சர்வே பண்ணிட்டாரா? இல்லை சி ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி புருடா விடக்கூடிய ஆர்கனைசேஷன்லேருந்து டேட்டா வாங்கி சொல்லிட்டாரா? என்ன பேசிஸில் சொன்னார்? நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேன்னு சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த காலத்தை நீங்க பாருங்க. நேரடியாக திமுகவா தாவேகாவா என்கின்ற அரசியல் போர் ஆரம்பித்து விட்டது இல்ல. இது என்னடா புது பொருளியா இருக்கு? வெறும் அடிக்கதான் களத்துல நீங்க எங்க போராடி இருக்கிறீங்க? 45 நிமிடங்கள் தான் மொத்தம் அவருடைய வாழ்நாளிலேயே அரசியல் பேசி இருக்கிறார். திமுகவை எதிர்த்து ஈரோடு இடைத்தேர்தல் என்னையா? ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது பண்ணிருக்கியா? திமுகவை விமர்சிச்சு வலுவான கண்டன அறிக்கை எதுவும் வெளியிட்டு இருக்கியா? சரி, ஒரு பிரஸ் மீட்டாவது கொடுத்துருக்கியா? நான் பனையரை விட்டு வெளியே வந்ததே இல்லைங்க. அப்புறம் என்ன மயிர் சொல்ற? அந்த 45 நிமிடமும் அவராக சுயமாக பேசல. கடைசி நேரத்துல ஒரு துண்டு சீட்ல இருந்து எழுதி யாராவது கொடுத்துருப்பாங்க, அதை பேசுறாரு. என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இன்றைய அரசியல் ஒரு ஊழல்வாதிகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை துடைத்தெறிய வேண்டும். யாரு எதை பேசுறதுமே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுறான். டேய், இவனே ஒரு இத்து போனவன். இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன்.
இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. 200 ரூபாய் மதிப்பு கொண்ட திரைப்படத்தின் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு கள்ளத்தனமாக விற்று சொந்த ரசிகர்களிடமே சுரண்டி தின்பவருக்கு பெயர் சனநாயகனா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. வெளிநாட்டுல இருந்து காரை இறக்குமதி பண்ணி அதுல வரி கட்ட மறுத்து அந்த வரியில வயிறு வளர்த்து உயிர் வளர்க்கிற நீங்க, நாங்க ஒன்னும் லாட்டி மார்டின் போய் பணம் கேட்கலையே, நாங்க ஒன்னும் ஆதவ் அர்ஜுன் போய் பணம் கேட்கலையே. ஒன்னும் 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கலையே. அவன் தலைவன் இல்ல, அவன் தலைவனா இருக்கவும் முடியாது. 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கும் 1001 வித்து இதுல வர்ற பணத்துல சொகுசு பங்களா கட்டி வேற யார் படத்துக்கும் நான் போக மாட்டேன். ஏன்னா அது ஒரு வெறியா இருந்தேன், தளபதி வெறியனா இருந்தேன். அது வெறி அரசியல் வேறு, சினிமா துறை வேறு. இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். ரசிகர் மன்றத்திலேருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ ரசிகர் மன்றத்துக்குள்ளே இருக்கவங்களே அவங்க பொண்டாட்டியே கூட்டு வந்து தாலியை கட்டிட்டு அந்த 2 கிராம் நகையை வாங்கிட்டு போவாங்க. அப்பயே ஏண்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி, உன் கதையில காரி துப்புற மாதிரி இருக்கு. 2 கிராம் தங்கத்துக்கு 2 கிராம் தங்கத்துக்கு அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்து தாலி கட்டினவங்க இப்போ அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா என்னென்ன ஊழல் பண்ணுவாங்க சொல்லுங்க. ஆஹா, கோர்த்து விட்டாங்க ஐயா, கோர்த்து விட்டாங்க ஐயா. ஐயா அவனை போய் தூக்கிட்டு வாங்கடா. மொதல் 3 ஷோ டிக்கெட் நம்ம கிடைக்காது. 2000 கட்டினா பாத்துறீங்க, ஒரு டிக்கெட் ரிவ்யூ பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஹோல்சமா வாங்குறது யாரு? ரசிகர் மன்றத்துல இருக்கவங்க தான் காசு போட்டு அந்த டிக்கெட்டை வாங்குவாங்க. ஆடுனவன் ஜெயிச்சவன் எல்லாருமே ஒண்ணுதான், இடையில வந்தவங்க தான் கோமாளி. தலைவர் கதாநாயகனா இருக்கப்பவே நீங்க டிக்கெட்டை வச்சு அதுல லாபம் பாக்குறீங்க மக்களாகி எங்க கிட்ட இருந்து. சோ அப்ப நீங்க பார்ட்டிக்குள்ள வர்றீங்கன்னா லாபம் பார்க்க மாட்டேங்கிறதுக்கு என்ன நீ செய்வடா உன் முகர கட்டையை பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட், அது என்னன்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம். எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. வேணாங்கப்பா, விட்டுருங்க. நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. நான் சரியா பேசுறேன்? ரொம்ப கரெக்ட். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. இதுல இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. முகத்தை பாருங்கப்பா, முதல்ல கண்ணப்பாரியா. எங்க தலைவனின் சிரிப்பை பாருங்க, அவர் கலரப்பாரியா. எங்க தலைவனின் முகமும் எங்க தலைவனின் சிரிப்பு தான் எங்களுக்கான ஆயுதம், எங்களுக்கான அடையாளம். பார்த்து தமிழ்நாட்டுல பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? இங்க நடிக்கிறதுக்கு எங்கேயாவது கூத்துல போய் நடிச்சீங்கன்னா கோட்டரும் கோழி பிரியாணியாவது கிடைக்கும்டா.